வெல்கம் மை சேனல் பிஎம் எஜுகேஷன். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் +1 அண்ட் +2 கிளாஸுக்குரிய காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி முக்கியமான கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் 1 மார்க் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் டீச்சர்ஸும் ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை ஹைடெக் லேப்லேயோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஸ்டூடெண்ட் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே அக்கௌண்டன்சியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 19 பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரீட் பண்ணிடலாம். கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அஸ் ஆன் 1/4/2019. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 30,000, கம்ப்யூட்டர் 25,000, subscription outstanding 5,000, subscription received in advance for 2019-20 8,000, prize fund 10,000, prize fund investment 10,000, cash in hand 7,000, cash at bank 21,000. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, கேபிட்டல் ஃபண்டு வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சம்மை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஓனர் வந்து பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக அமௌண்ட் பே பண்ணுவார் இல்லையா, அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேபிட்டலை நம்ம எங்கே எழுதுவோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு கேபிட்டலை நம்ம எழுதுவோம். இது வந்து ஜென்ரலாக ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. அதுவே நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல்னு சொல்லாமல் கேபிட்டல் ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட். கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு, கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு. அப்போது இந்த கேபிட்டல் ஃபண்டு எங்கே டிஸ்பிளே ஆகும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே பர்டிகுலர்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்டிங் போட்டோம்னா வரக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட் தான் கேபிட்டல் ஃபண்டாக இருக்கும். இதுதான் அந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. நம்ம சம்னுடைய சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முதல்ல எதெல்லாம் அசட் எதெல்லாம் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், அது ஒரு அசட். ஏன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லையா, அதனால் அசட். கம்ப்யூட்டர் ஒரு அசட். அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், அது ஒரு அசட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அது லைபிலிட்டி. ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கு அட்வான்ஸாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுனால அது லைபிலிட்டி சைடு தான் நம்ம வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஃபண்டு, இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அப்படிங்கிறதுனால இது வந்து லைபிலிட்டி. ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டாலே அது அசட் சைடு தான். கேஷ் இன் ஹேண்ட் அசட், இது ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. கேஷ் அட் பேங்க், இதுவும் அசட். இப்போ ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2 ஐட்டம் மட்டும் லைபிலிட்டி, மீதி எல்லாமே அசட் தான். அப்படியே நம்ம போஸ்டிங் போட்ட உடனே டிஃபரன்ஷியேட் அமௌண்ட்டு தான் கேபிட்டல் ஃபண்ட். இப்போ சொல்யூஷனை பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 1/4/2019. இங்கே வந்து அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அசட் சைடு நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ ஒரு 2 ஐட்டத்தை தவிர எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே போஸ்டிங் போட்டுடலாம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 30,000, கம்ப்யூட்டர் 25,000, ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000, கேஷ் இன் ஹேண்ட் 7,000, கேஷ் அட் பேங்க் 21,000, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 5,000. இது வந்து அசட் சைடு. ஒரு 2 ஐட்டம் மட்டும் லைபிலிட்டி சைடு இருந்தது, அதையும் நம்ம இப்போது எடுத்து எழுதிடலாம். இப்போ வந்து ப்ரைஸ் ஃபண்ட் ஒரு 10,000, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 8,000. இதுதான் ஓவராலாக நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ள பேலன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா அதுதான் கேபிட்டல் ஃபண்டாக இருக்கும். இப்போ கேபிட்டல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அசட், இங்கே கீழே ஒர்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அசட் சைடு டோட்டல் வந்து 98,000 இருக்குது. லைபிலிட்டி சைடு டோட்டல் வந்து 18,000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து 80,000. இதுதான் கேபிட்டல் ஃபண்டு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சம்மு. ஒரு 3 மார்க் ஆர் 2 மார்க்குக்கு கேட்குற மாதிரி இருந்தால் இந்த சம் வந்து கேட்கலாம். இந்த கேபிட்டல் ஃபண்டு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.